வணக்கம். நாலடியார் அதிகாரம் 32 அவையறிதல். பாடல் எண் 311. மெய்ஞ்ஞானக் கோட்டி உறழ் வழிவிட்டு ஆங்கு ஓர் அஞ்ஞானம் தந்திட்டு அது ஆங்கு அறத்துழாய் கைஞ்ஞானம் கொண்டொழுகும் காரறிவாளர் முன் சொல் ஞானம் சோரவிடல். இந்த பாடலில் உயர்ந்த ஞானத்தை அறிஞர்கள் மூடர்களின் முன்பு, அதாவது நல்ல சாத்திரங்களின் பொருளை பேசக்கூடிய அந்த அவையிலே சேர்ந்து பழகி நல்லறிவு கற்றுக்கொள்ளாமல் மூடமான அறிவையே கொண்டு விவேகமற்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த மூடர்களின் சபையில் சொல்லாது இருக்க வேண்டும் என்ற கருத்து இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. சரி, பாடலை பார்ப்போம். மெய்ஞானம் கோட்டி. கோட்டி என்றால் சபை. மெய்ஞான கோட்டி என்றால் உண்மையான சாத்திர அறிவை உடைய அறிஞர்கள் பழகுகின்ற அந்த சபையிலே உறழ் வழி விட்டு என்றால் அவர்கள் அங்கு சேர்ந்து பழகுகின்ற உயர்ந்த முறைமையை கைவிட்டு ஆங்கு ஓர் அஞ்ஞானம் தந்திட்டு, அந்த உயர்ந்த சபையிலே ஒரு அறிவற்ற வார்த்தையை கொண்டு வந்து சொல்லி அது ஆங்கு அறத்துழாய் என்றால் அந்த அறிவற்ற சொற்பொழிவை அந்த சபையிலே மிகுதியாக துழாய் என்றால் பரப்புதலை செய்து, கைஞானம் கொண்டு என்றால் அற்பமான அந்த அறிவை கொண்டு ஒழுகும் நடக்கின்ற கார் அறிவாளர் முன், அதாவது இருள் மற்ற பொருள்களை மறைப்பது போல் உண்மை பொருளை மறைக்கக்கூடியது இந்த மூடர்களின் அறிவு. அதனால் காரறிவு என்றார். காரறிவாளர் முன், கரிய அறிவை உடையவர்களின் முன்னே சொல் ஞானம் சோரவிடல். இந்த அறிஞர்களானவர்கள் புகழ்ந்து கூறத்தக்க தம்முடைய சிறந்த ஞானத்தை தளரவிடக் கடவர் என்றால் சொல்லாதிருக்க கடவர் என்பது பொருள். இதே பொருளில் ஒரு திருக்குறளும் உள்ளது. திருக்குறள் 719. புல் அவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல் அவையுள் நன்கு செலச் சொல்லுவார் என்பதே அந்த குறளாகும்.